ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாட்சா டாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் டே டு டே லைஃப்பில் நாம் யூஸ் பண்ணுற சில சேர்மங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இதோட சயின்ஸ் நேமு, இதோட தமிழ் நேமு, அதோட வாய்ப்பாடு, சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சு படிக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. இது மூணுமே நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாருங்கள், சலவைத்தூள் அல்லது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஓகேவா? சலவைத்தூளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. இதோட வேதி வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா CaOCl2. சரிங்களா? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. சரிங்களா? Cl2 குளோரைடுன்னு தெரியும் நமக்கு. Caன்றது கால்சியம்னு தெரியும். கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னும் போது CaOCl2. ஓகேங்களா? இது வந்து எதில் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த சலவை தொழிலிலும் கிருமி நாசினியாகவும் ஆக்சிஜனேற்றியாகவும் பயன்படுகிறது. ஒரு 4 வாய்ப்பாடு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றுள் எது கிருமி நாசினி அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ நமக்கு வந்து CaOCl2னாலும் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு தெரிஞ்சிருக்கணும், சலவைத்தூளுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் ஆக்சிஜனேற்றியாகவும் பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், அயோடோஃபார்ம், குளோரோஃபார்ம் ஆகிய சேர்மங்களை தயாரிக்கவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் சலவைத்தூள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சலவைத்தூள் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சலவை தொழிலில் பயன்படுத்துகிறாங்க, கிருமி நாசினியாகவும் ஆக்சிஜனேற்றியாகவும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் அயோடோஃபார்ம், குளோரோஃபார்ம் ஆகிய சேர்மங்களை தயாரிக்கிறதுலையும் குடிநீர் சுத்திகரிப்பிலையும் சலவைத்தூள் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? சலவைத்தூள்னால் அப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அடுத்து பாருங்கள், மண்ணின் வேதிப்பெயர். மண்ணின் வேதிப்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கன் டை ஆக்சைடு. சரிங்களா? SiO2. சிலிக்கன் டை ஆக்சைடுன்னா என்னென்னா SiO2. இது வந்து மண்ணின் வேதிப்பெயர். சரிங்களா? மண்ணின் வேதிப்பெயர் சிலிக்கன் டை ஆக்சைடு. அதோட வேதி வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா SiO2. நீரின் வேதிப்பெயர் என்னென்னா ஹைட்ரஜன் ஆக்சைடு. சரிங்களா? இது H2Oன்னு சொல்லுவோம். நம்ம குடிக்கிற நீரோட வேதிப்பெயர் என்னென்னா H2O, ஹைட்ரஜன் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், சோப்பின் வேதிப்பெயர் என்னென்னா சோடியம் பால்மிடேட். சரிங்களா? சோப்போட வேதிப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பால்மிடேட். அதாவது C15H31COONA. சரிங்களா? சோடியம் பால்மிடேட் சோப்போட வேதிப்பெயர். இதோட வேதியியல் வாய்ப்பாடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேதி வாய்ப்பாடு C15H31COONA. சரிங்களா? சர்க்கரையின் வேதிப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ். சரிங்களா? C12H22O11. சரிங்களா? சர்க்கரையோட வேதிப்பெயர் என்னென்னா சுக்ரோஸு, C12H22O11. சரிங்களா? சலவைத்தூளின் வேதிப்பெயர் என்னென்னு பார்த்தோம், கால்சியம் ஆக்சிக்ளோரைடுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். சரிங்களா? சலவைத்தூளோட வேதிப்பெயர் வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, CaOCl2. சாதாரண உப்போட வேதிப்பெயர் என்னென்னா சோடியம் குளோரைடு. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? சாதாரண உப்போட வேதிப்பெயர் என்னென்னா சோடியம் குளோரைடு, NaCl. Naனா சோடியம், Clனா குளோரைடு. அடுத்து பாருங்கள், PVC. பிளாஸ்டிக்கின் வேதிப்பெயர் என்னென்னா பாலிவினைல் குளோரைடு. சரிங்களா? பிளாஸ்டிக்கோட வேதிப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவினைல் குளோரைடு. அதுதான் PVCன்னு சொல்கிறாங்க. சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா என்னென்னா ரொட்டி சோடா. சரிங்களா? சோடியம் பைகார்பனேட்டுன்றது ரொட்டி சோடா. இதோட வேதியியல் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaHCO3. சரிங்களா? NaH சோடியம் பைகார்பனேட், NaHCO3. இது எதிலெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா தீயணைக்கும் கருவியில் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை நீக்க பயன்படுகிறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை நீக்க பயன்படும் சேர்மம் எது அப்படின்னு கேட்கலாம். என்னென்னா சோடியம் பைகார்பனேட். அதோட கெமிக்கல் வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா NaHCO3. இது சோடியம் பைகார்பனேட் ரொட்டி தயாரிக்க பயன்படும் பேக்கிங் பவுடர் தயாரிக்கவும் பயன்படுது. எது? சோடியம் பைகார்பனேட். இது ரொட்டி தயாரிக்கவும் பயன்படுது, பேக்கிங் பவுடர் தயாரிக்க பயன்படுகிறது, வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை நீக்க பயன்படுது. அடுத்து பாருங்கள், பேக்கிங் பவுடரில் சோடியம் பைகார்பனேட்டும் டார்டாரிக் அமிலமும் உள்ளது. இந்த வந்து பேக்கிங் பவுடர் தயாரிக்க பயன்படுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோடியம் பைகார்பனேட். அதில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பைகார்பனேட்டும் இருக்குது, டார்டாரிக் அமிலமும் இருக்குது. சரிங்களா? இந்த பேக்கிங் பவுடரில் இது கூட நம்ம நீரை சேர்க்கும் போது என்ன ஆகும்னா சோடியம் பைகார்பனேட்டும் அமிலமும் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு உருவாகும். இது கேக்கு, பிரெட்டு போன்ற ரொட்டிகள் தயாரிக்கும் போது அதை உப்ப செய்து மிருதுவாக்குவது கார்பன் டை ஆக்சைடே ஆகும். சரிங்களா? இது பேக்கிங் பவுடரில் வந்து பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட்டும் இருக்குது, டார்டாரிக் அமிலமும் இருக்குது. இதில் வந்து நம்ம தண்ணியாக சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோடியம் பைகார்பனேட் வந்து அமிலத்தோட வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து உருவாக்கும். அதனால தான் வந்து கேக்கு, பிரெட் எல்லாமே வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சோடியம் பைகார்பனேட் எதுக்கு முக்கியமாக யூஸ் ஆகுது? வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை நீக்க பயன்படுது. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்.
அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி தயாரிக்கவும் பேக்கிங் பவுடர் தயாரிக்கவும் பயன்படுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து பாருங்கள், சோடியம் பைகார்பனேட் அல்லது சலவை சோடா Na2CO3 சலவை தொழில் சலவை சோடாகவும் பயன்படுகிறது. சோடியம் கார்பனேட் வீடுகளில் சுத்தம் செய்யும் பொருளாகவும் பயன்படுகிறது. பலவித உலர்ந்த சோப்பு பவுடர்களில் இது முக்கிய பகுதி பொருளாக உள்ளது. கடின நீரை மென்னீராக்கவும் எரிசோடா, போராக்ஸ், கண்ணாடி, சோப்பு போன்ற பல சோடிய சேர்மங்கள் தயாரிக்கவும் காகிதம் தயாரிக்கவும் பயன்படுகிறது. இந்த சோடியம் கார்பனேட்டு இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம், சலவை சோடா Na2CO3 பார்த்தோம் இல்லையா. இது எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா கடின நீரை மென்னீராக்கவும் எரிசோடா, போராக்ஸ், கண்ணாடி, சோப்பு போன்ற பல சோடிய சேர்மங்களை தயாரிக்கவும் காகிதம் தயாரிக்கவும் பயன்படுகிறது. இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா. சோடியம் கார்பனேட்டு அதோட வேதி வாய்ப்பாடு, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுனா என்னென்னு பார்த்தோம், NaCl. இது வந்து உணவு தயாரிப்பிலும் எரிசோடா, வாஷிங் சோடா, சலவை சோடா போன்ற பல சோடிய சேர்மங்கள் தயாரிக்க மூலப்பொருளாகவும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தயாரிக்கவும் குளோரின் வாயு தயாரிப்பிலும் சோப்பு தயாரிப்பிலும் மிக குறைந்த வெப்பநிலையை உருவாக்கும் உரைக்கலவை பனிக்கட்டி ப்ளஸ் சோடியம் குளோரைடு தயாரிப்பிலும் பயன்படுகிறது சரிங்களா. இந்த சாதாரண உப்பு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற உப்பு மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்தோன்னா எரிசோடா, வாஷிங் சோடா, சலவை சோடா போன்ற பல சோடிய சேர்மங்கள் தயாரிக்கிறதுக்கு இது ஒரு மூலப்பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை தயாரிக்கிறதுக்கும் HCl தயாரிக்கிறதுக்கும் குளோரின் வாயு தயாரிக்கணும் Cl தயாரிக்கிறதுலையும் சரிங்களா. HCl தயாரிக்கிறதுலையும் Cl தயாரிக்கிறதுலையும் சோப்பு தயாரிக்கிறதுலையும் மிக குறைந்த வெப்பநிலையை உருவாக்குறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேலும் மீன் இறைச்சி போன்றவற்றை கெடாமல் பாதுகாக்கவும் சோடியம் குளோரைட், உப்பு போட்ட ஊறுகாய்க்கு கூட உப்பு போடுவோம் இல்லையா, அது எதனால் போடுறோம், அந்த உணவுப் பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதால நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்குறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மீன் இறைச்சி போன்றவற்றை கெடாமல் பாதுகாக்கவும் சோடியம் குளோரைடு NaCl வந்து பயன்படுத்துகிறாங்க. இது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து கெமிக்கல் இந்த மாதிரி வந்து வேதியியல் வாய்ப்பாடோட அதுக்கு அடுத்து என்னென்னலாம் யூஸ் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம்.